சொல்லி மூணுசாமி நடித்தேன். ஜனக்கு நச்சாக் ஜனக்கு நச்சாக் ஜனக்கு நச்சாக். அப்போ இந்த கருவியை வந்து ஒரு மரியாதை நினைக்கல, ஒரு இழிவாகவே நினச்சிக்கிறாங்க. தப்புன்னு சொல்கிறாங்க. இது தப்பு கிடையாது. பறை சட்டையில் பட்டெல்லாம் கிடையாது. அண்ணா கடை மாட்டிக்கிட்டு கிழிஞ்சு ஓட்ட தவுசது. பரிச்சை அட்டை வந்து கான்ட்ராக்டர் தான் பரிச்சை அட்டை கொண்டு போய்கிட்டு இருக்க முடியும். ஆனால் முத்தாளம் வேலை தாண்டி பிள்ளையார் போய்கிட்டு இருக்கும்போது ஓடிடுறாரு அண்ணன். பயங்கரமாக தப்படி போகிறான். என்ன சொல்கிறேன், பயங்கரமாக அடிப்பாரா? ஆமலை பயம் அடிப்பார். ஒன்று பரிச்சை அட்டை இந்த குள்ள மாத்திரம் இப்படி தூக்கி போட்டு அப்படியே அடிக்க போயிட்டேன். அடிக்க போய் எனக்கு சம்பளம் வந்து எவ்வளவு? 4 ரூபா. நாங்கள் 4 ரூபான்னு சொல்லுவேன், 25 பைசா. ஆனால் சில பேர் வந்து ஜாவுக்கு அடிக்கிற வீட்டுக்குலாம் வரக்கூடாதுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து மனசை வச்சுட்டு நீ எந்த இது சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டேன். என்னுடைய இதே உயிரை வந்து இதுதான். வேலாசான்றது வந்து முக்கியமாக வந்தது வந்து தர்மபுரம் தான். அவர் சிவராம் சாமியாருக்கு தான் வந்து நிறைய சொல்லணும். அண்ணன் விஜய் சேதுபதிக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஆசான் சொல்வார். ஆசான் சொன்னதுலேயே வந்து சிவராம் சாமி தான். அது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஆசானாவே ஆயிட்டேன். பத்மஸ்ரீ விருது வந்து எனக்கு கிடைக்கிறாரு, பறைக்கு கிடைச்சது தான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பறை செய்ய வளர்ச்சி உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சார்ந்தது தான் அந்த கருவிக்கு. சென்னை சங்கமத்து மூலியமாக தான் இவ்வளோ வழியாக இருக்குது. அப்போ வந்து ஐயா கலைஞர் ஆட்சி, கவிஞர் கனிமொழி வந்து அப்போ அவங்க தான் வந்து ஒரு கலைஞர்களை தேர்வு பண்ணி அவங்க சென்னை சங்கமத்துக்கு அவங்க இவ்வளோ கலைஞர்களையும் வந்து ஊக்கப்படுத்தலாம். அவங்க தான் சென்னை சங்கம் இல்லாட்டி வேலு கிடையாது. படிப்பு வந்து ஜாதி இருக்கா? படிப்பு ஜாதி. கடவுளை கும்பிடுறதுக்கு ஜாதி இருக்கா? இல்லை. அதே மாதிரி தான் கருவி. இது கலை, நேசிக்கணுமுங்க கலையை. வாட்சி ஆடக்கூடிய கருவி இது, அவ்வளோ பெரிய கருவி. ஏபிபியின் தமிழ் வணக்கம். மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த வேலு ஆசான் தற்போது இந்திய அளவில் கொடுக்கப்பட்டுள்ள பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளார். அவரிடம் அவர் வாழ்க்கை வரலாறுகள் குறித்தும் அவருடைய அனுபவம் குறித்தும் முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க. ஐயா வணக்கம். என் பேர் வந்து வேலாசான் சொல்லுவாங்க, ஆனால் முழு பேர் வேல்முருகன். அந்த பறை இசை ஆர்வம் எப்படி வந்தது? அப்போ எனக்கு அலங்காநல்லூரில் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் சாமி போடுவாங்க. அப்போ வந்து சாமி சிலை செஞ்சு சாமி சிலையை போய் வைப்பாங்க. அப்போ சாமி சிலையை செய்கிறதுக்கு அந்த உடஞ்சிராமருக்காகவும் சாமி அருளத்துக்காகவும் பறை வாசிப்பாங்க முத்தாலம்மன் கோயிலுக்கு தாப்புல. அப்போ வந்து ஊரே கடி பார்ப்பாங்க. அப்போ நான் வந்து போய் பார்க்கும்போது அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்படியே ஆடுறேன். இப்படியே ஆடுறத பார்த்துட்டு சேவகன் வாத்தியார் பார்த்தே இருக்காரு. எப்படி பார்த்தா தெரியல. பார்த்தோன்னு பார்த்து கையில் பறைய கையில் கொடுத்தாரு. எடுத்து சொல்லி மூணுசாமி நடித்தேன். ஜனக்கு நச்சாக் ஜனக்கு நச்சாக் ஜனக்கு நச்சாக். மூணுசாமி அடியை அடித்து பார்த்தோம்னா எம்எல்ஏ அவர் வந்து நல்ல திறமையாக அடிக்கான்னு சொல்லிட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டு போகிறார். காது குத்து, சடங்கு, கல்யாணம், இறப்பு, திருவிழா, ஊர்வலங்கள், கட்சி ஊர்வலங்கள் எல்லாத்துக்கும் கூட்டு போகிறாங்க. தியேட்டரில் வந்து படம் போடுறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வாசிப்பாங்க. 1ஆம் பாகத்துக்கு வாசிப்பாங்க, அப்புறம் இடைவேளைக்கு வாசிப்பாங்க. அந்த மாதிரி வாசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து விளம்பரத்துக்கு கூட்டு வண்டியில் வந்து ஊராக போய் நோட்டீஸ் கொடுத்து அடிச்சே போவாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் வந்து நோட்டீஸ் வாங்குவாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி அடித்த கலைஞர் ஐயா. லோடு மணி வேறு. அப்போ இந்த கருவியை வந்து ஒரு மரியாதை நினைக்கல, ஒரு இழிவாகவே நினச்சிக்கிறாங்க. தப்புன்னு சொல்கிறாங்க. இது தப்பு கிடையாது. பறை போய்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் போக மாட்டேன். பள்ளிக்கூடம் ஒரு இறப்பு கொட்டு சத்தம் கட்டக்கூடாது. எனக்கு நான் என்ன அடிச்சுன்னா அப்படி எது மாதிரி கேட்டால் வாத்தூர் அடிச்சுப்பேன், தலையில் அடிப்பேன், தொலையில் அடிப்பேன். அப்படி ஏதாச்சும் மூங்கி மரம் 10 கொட்டை கால் பண்ணி அப்படி போட்டு பழம் அப்படி போட்டுக்கிடுவேன், அடிச்சுக்கிருப்பேன், இப்படி அடிப்பேன். அப்புறம் அந்த போஸ்ட் மரம் இருக்கிறது, அந்த டெலிஃபோன் இருந்துச்சு, அது ஒரு டைம் சொல்ல இருக்கும். அதில் அடித்தா ஒரு மாதிரி டைம் காலை வச்சு அடிப்பேன். அப்போ இப்படி எதிராக ஒரு நாள் கூட அடிக்காமல் கிடையாது. ஒரு பாட்டு போட்டக்கூடாது, பாட்டு போட ஏதாச்சும் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்படி போய்கிட்டு இருக்கு. காலங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அம்பேத்கர் கலைக்குழு முதல்ல வந்து பறைய கை விட்டது சேவகன் வாத்தியார். 2வது வந்து ஆட்டங்களை சொல்லிக் கொடுத்தவங்க, எனக்கு ஆட தெரியாது, ஆட்டங்களை சொல்லிக் கொடுத்தது முளையூர் கட்டபாஸ். அவர் பேர் வாத்தியார் பேர் கட்டபாஸ். அப்புறம் மலைச்சாமி அண்ணன்ற ஒரு கலைக்குழு இருக்கார், அம்பேத்கர் கலைக்குழு. அந்த கலைக்குழுவில் தான் நான் எங்கள் ஐயாலாம் இருக்கோம். அப்போ வந்து அடியில் வந்து சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் ஐயா. தேட்டரில் போகும்போது கொடுக்கும்போது கையில் பிடிச்சி கொடுத்துருவாரு. முன்னாடி உட்காருப்பார். உட்காரும்போது பாட்டு போடுவாங்க. பாட்டு போடும்போது பின்னிசை வந்து அடிச்சு காமிப்பார். வாயில் சொல்லி காமிப்பார், நான் அடிச்சு காமிப்பார். 5வது
முழு பிரச்சனைக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் படிக்கலை. 1வது 2 வருஷம் படிச்சிருக்கேன், 2வது 2 வருஷம், 3வது மட்டும் பாஸ் பண்ணிட்டேன். 4வது போயிருக்கேன். 4வது தான் காணாமல் படித்து போகிறேன். 4வது 2 வருஷம், 5வது 3 பிரச்சனைக்கு இப்போ எங்கேயாச்சும் பரிச்சை முடிச்சு போய்க்கிருக்கேன். அப்போ ஒரு சட்டையில் ஒரு பட்டன் தான் இருக்குது, ஒரு பட்டன் மாட்டிக்கிட்டு, சட்டையில் பட்டன்லாம் கிடையாது, அண்ணா கடை மாட்டிக்கிட்டு கிழிஞ்சு ஓட்ட டவுசர் போட்டுட்டு மஞ்சள் பையில் அது ஒரு காதந்து போச்சு. பரிச்சை அட்டை வந்து கான்ட்ராக்டர் தான் பரிச்சை அட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இப்படி அழகான முத்தாளம் வேலை தாண்டி பிள்ளையார் போய்கிட்டு இருக்கும்போது ஓடிடுறாரு அண்ணன். வேலுன்னு ஒரே மூச்சு வாங்காது. மூச்சு வாங்கிக்க என்னண்ணே மூச்சு வாங்கல. வேலு இந்த மாதிரி திண்டுக்கல்லேருந்து பன்னீர் வாத்தியார் வந்துருக்காருண்ணே. அவர் யாருண்ணே? பயங்கரமாக தப்படி போகிறார். என்ன சொல்கிறேன்? பயங்கரமாக அடிப்பாரா? ஆமலை பயம் அடிப்பார். ஒன்று பரிச்சை கட்டி இந்தக்குள்ளே மாற்ற இப்படி தூக்கி போட்டு அப்படியே அடிக்க போயிட்டேன். அடிக்க போய் எனக்கு சம்பளம் வந்து எவ்வளவு? 4 ரூபா. நாங்கள் 4 ரூபான்னு சொல்லுவேன், 25 பைசா. ஆனால் முதல் நிகழ்ச்சினா எப்படி உங்களுக்கு அனுபவம் எப்படி? ஆமாம், அப்போ கேட்டுக்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்கிற பேர் வந்து சாப்பிட்டு அடிக்கிற வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து மனசை வச்சுட்டு நீ எந்த இது சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டேன். என்னோடய இது உயிரை வந்து இதுதான். அப்படி இருக்கும்போது நான் வந்து இடையில பார்த்து லோடு மேன் ஆகிட்டேன். லோடு மேன் போய்க்கிருக்கேன். நல்லா சைக்கிள் ஒர்க் ஷாப்பில் இதில் சைக்கிளில் வேலை செய்கிறேன். சம்பளம் 2 ரூபா எனக்கு. இப்படியே போய்க்கணும். அது சக்கரை முழுக்கு போய் வேலைக்கு போகிறோம், பதிலி வேலைக்கு போகிறோம். அதுக்கடுத்து அட்டை கம்பெனிக்கு வேலை போகிறோம் கோயம்புத்தூருக்கு. அதுக்கடுத்து இப்படி வேலை பார்க்க போகும்போது அப்புறம் மீனாட்சி விஸ்வநாத் போய் லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்குது. அங்கே ஏதாவது பாட்டு போட்டால் லிஃப்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வார்டு பாய் ஆகிட்டேன். டச்சர் தள்ளி போய்க்கிருக்கேன். டச்சர் தள்ளி பாட்டை போட்டாங்க, டச்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா அடிக்க சொல்லி நான் அப்படியே ஐயோ பாப்பா வந்துட்டு அடைக்கிட்டு எதுவும் அடிக்கிறேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் வெட்டிக்கிருந்தேன் இப்போ ரூமுக்குள்ளே. அந்த இதுக்குள்ளே வந்து பாட்டை போட்டேன். டபால் கத்திரிக்கோள் தூக்கி போட்டு மெத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி போய்க்கிருந்துச்சு. என் மாமனார் ஊர் வந்து சிவகாசி மெத்தில் மீனம்பட்டி தாய்மாமன். அவரோட மகளை கல்யாணம் முடிக்கிறதா இங்கேருந்து போகிறேன். போய் கல்யாணம் முடிச்சு வந்து 95 கல்யாணம் முடிக்கிறேன். 95 கல்யாணம் முடிச்சு இந்த இடையில வந்து பறை அடிக்கிற விட்டுட்டேன். 84 விட்டேன், 85 86 விட்டேன். கோயம்புத்தூர் மாட்டு கம்பெனி கோத்திரிச்சு மாட்டு வேலை ஆக்கலாம். அங்கே போனால் வேலை எப்படி கிளம்ப மாட்டேன். ஏன்னா குடும்பம் தான் நமக்கு மெயின். இங்கே வந்துட்டேன். ஒரு வேலையுமே தெரியாத வேலையும் முன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம தப்படிக்க போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எவன் சொன்னால் என்ன சொல்ல, இப்போ நம்ம களவாண்ட தானே கேட்கலாம், பொய்ச்சனால கேட்கலாம், நிச்சயக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கலைதாளம் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது, அடிக்க வர முடியல. சில சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து அடிச்சு பழகும் போது அப்போ அரசடி தமிழ்நாடு இறையல் கல்லூரியில் வந்து அந்த அரசியலில் வந்து தலித் ஆதார மையம் இருக்குது. அங்கே வந்து கலை விழா நடத்துவாங்க. அது மூலயமா வந்து டேச்சு ப்ரோக்ராம்லாம் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. எங்கடா கொடுக்குறேன்னு சொன்னால் டேச்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. டேச்சு ப்ரோக்ராம் என்ன டேச்சுன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. டேச்சு ப்ரோக்ராம் சொல்கிறாங்களே என்னடா அப்படின்னா நேரம் அதுக்கு போய் டேச்சா சரி சரி அப்படின்னு போய்க்கும்போது அப்புறம் ஒரு நாள் கட்டு போய்கிட்டு இருக்கு. 95 வந்து இங்கே வந்து மதுரை மேலவாசலில் வந்து இருக்கார். இப்போ சாமி பேர் முருகன் வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவர் சொந்த ஊருக்கு பட்டினம்பட்டி மேலவாசல் இருக்கார். நான் சாமின்னு தான் கூப்பிடுவேன். அவரை எல்லாரும் வாத்தியார்னு சொல்லுவாங்க, இல்லை முருகன் சொல்லுவாங்க. நான் மட்டும் கூட சாமின்னு தான் கூப்பிடுவேன். அவருடைய அடி ஆட்டங்கள் புது அடி ஆட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ சுனாமி வந்த புதுசில் இளையராஜா ஆஃபீஸில் கார்த்திகராஜா மியூசிக்கில் முருகான்ற படத்துக்கு இசையமைக்க போகிறோம். அப்போ அந்த அடி அடிச்சுட்டு அங்கே தான் பேர் வைக்கிறோம், சமர் கலைக்குழு. உங்களுக்கு சினிமா அனுபவம்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சினிமா இது வேலுவாசானுக்கு? ஆமாம், வேலாசான்றது வந்து முக்கியமாக வந்தது வந்து தர்மபுரம் தான். அது சீல்ராம் சாமியாருக்கு தான் அவங்கள்ட்ட நிறைய சொல்லணும். தம்பி அண்ணன் விஜய் சேதுபதிக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஆசான் போடுவார். ஆசான் சொன்னதே வந்து சீல்ராம் சாமி தான். அது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஆசானாவே ஆகிட்டேன். பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன், பல புரோகிராம் பண்ணியிருக்கேன், பல பயிற்சியை கொடுத்துருக்கேன். பள்ளிக்கூடம் வந்து கல்லூரி வந்து பாதர் முதல் வந்து என்ஜிஓக்கள் முதற்கொண்டு கலைக்குழு வந்து கலைஞர்கள் முதற்கொண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதற்கொண்டு வெளிநாடு முதற்கொண்டு பயிற்சி கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு ஆசானாக ஆகிட்டேன். ஆனால் இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சதை நீங்கள் எப்படி? முதல்ல வந்து பத்மஸ்ரீ விருது வந்து எனக்கு கிடைக்கிறது பறைக்கு கிடைச்சது தான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பறை செய்ய வளர்ச்சிக்குவோம் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சார்ந்தது தான் அந்த கருவிக்கு. இந்த கலை இந்த வந்து விருது வந்து நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. கலைமாமன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி கொண்டு வச்சு இந்த பறைக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். நான் பறையை வச்சு தான் நான் இந்த பறைக்கு தான் நான் சமர்ப்பிக்கணும். 2வது என்னுடைய குருநாதர் சேவன் ஐயா, அவர் தான் பறையை கொடுத்தார். அவர் பறையை கையில் கொடுக்காட்டி நான் வந்திருக்க மாட்டேன். அப்புறம் வந்து இந்த மூலியமாக வந்து 100 பேரை வந்து மேடை கலை பண்ணோம். தலித்து கலை விழாவில் 100 கலைஞர்கள் பண்ணோம். அது பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் சென்னை சங்கம் நடக்குது 2006 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயிற்சி நடக்குது. பயிற்சி எடுத்து 2007 வந்து சென்னை சங்கமத்தில் வந்து அறிமுகம் வரோம்.
சென்னை சங்கமத்து மூலியமாக தான் இவ்வளோ வழியாக இருக்குது. அப்போ வந்து ஐயா கலைஞர் ஆட்சி, கவிஞர் கனிமொழி வந்து அப்போ அவங்க தான் வந்து ஒரு கலைஞர்களை தேர்வு பண்ணி அவங்க சென்னை சங்கமத்திற்கு அவங்க இவ்வளோ கலைஞர்களையும் வந்து ஊக்கப்படுத்தலாம். அவங்க தான் சென்னை சங்கம் இல்லாட்டி வேலு கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி. இது வரைக்கும் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன்னா வந்து 2008 சைனா போனது அதை வச்சு தான். அதில் கலைஞர்கள் பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு கலைஞரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. எத்தனை நாட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க? சைனா, மலேசியா 5 தடவை, சிங்கப்பூர் 3 தடவை, அமெரிக்கா 3 தடவை, துபாய் 1 தடவை, இலங்கை 2 தடவை. ஆனால் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் உங்களுக்கு பயங்கர அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் உள்நாட்டில் நம்ம சொந்த ஊரில் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குதா? பரிசு அதாவது இந்த கலையை பற்றி தெரியல. இப்போ தான் வந்து இதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. இனிமேல் வந்து சரியான மரியாதை கிடைக்கும். இப்போ நேரத்தில் பொண்ணு பேசிக்கிட்டாங்க, இதை மதிக்காம இப்போ மதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இழிவான கருவி விடாதுங்க. மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு மூலியம் வாசிக்கக்கூடிய கருவி. அப்பேற்பட்ட கருவி. மனிதன் சடங்கு வழிபாடுகள், ஒவ்வொரு சடங்கு வழிபாடுகளும் ஒவ்வொரு விதமான அடிகள் இருக்குது. பரிமாற்றத்துக்கே இப்போ இதை தான் பயன்படுத்தியிருக்கான். இப்போ காட்டுக்குள்ள மனிதன் மிருகமாக உள்ளா வாழ்ந்து கட்டுறதுல வந்து இந்த பறை தான் வந்து ஆயுதமாக இருந்திருக்கு. நீங்கள் கண்ணீர் விட்ட சம்பவம் ஏதாவது இருக்கா? நீங்கள் பறை இசைக்கும் போது இதை இசைச்சிட்டு உங்களால் அந்த மாதிரி மனவேதனை மனவேதனை ஒன்றும் சொல்ல முடியாமல் அதெல்லாம் பிறகு அடிச்சுக்கான். சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன். ஒரு ஊரில் வந்து அடித்து ஒரு அடி வந்தால் 2 அடி பின்னாடி ஒரு அந்த மாதிரி பண்ணுறாங்க. கத்தி எடுத்து இப்படி வாங்கிட்டு அடிக்கிறாங்க. ஏன் மண்டியில் விடாமல் வளர்த்தியாளர்களுக்கு பக்கத்து மண்டையில் விழுந்துச்சு. அப்புறம் சொல்லிட்டு இன்னொரு வால், பெரிய வால் எடுத்துறாப்புல, பல வளர்ந்து இருக்கு. அப்போ போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. அவர்கள் இருந்தாலுமே வந்து அவங்களாம் ஒன்றும் பேச முடியல அவங்கள்ட்ட. ஆனால் அந்த மாதிரி நினைக்குது. இப்போதைக்கு வந்து இனிமேல் மாறும். ஏன்னா வந்து கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மரபு கலை, மண்ணீசை கலை, நம்ம தமிழ் மண்ணீர் கலை. இது மட்டும் இல்லை, இந்த மரபு கலையை வந்து உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து கையில் எடுத்து வர்றாங்க, உயிர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முதல் நான் நன்றி சொல்லணும். தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் வாழ் மக்களும் பறை இசையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா என்ன செய்யணும்னு? அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா முதல்ல வந்து தமிழக அரசு இப்போ தான் அந்த இப்போ உள்ள சென்னை சங்கமம், இப்போ உள்ள தமிழக அரசு வந்து ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சென்னை சங்கமம் அதிக சம்பளத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க. கலையை வளர்க்குறதுக்காக வந்து இசை கல்லூரி பள்ளிகள்லாம் வந்து ஆசிரியர் போட்டிருக்காங்க. அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கெல்லாம் சென்னை சங்கமத்துக்கு இது ஒரு முக்கியத்துவம் கைவிட்டு ஒரு தூள்னா யாருன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான். அவங்களுக்கு முதல் நன்றியை சொல்லியிருக்கிறேன். பெரிய ஒரு இதுக்கு நான் வந்து என்னையை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்ததே வந்து இந்த சென்னை சங்கமம் தான். அதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த முதலமைச்சருக்கு கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இது பறை இசைன்றது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஆமாம், அதை சொல்லுங்க ரைட்டு. படிப்பு வந்து ஜாதி இருக்கா? படிப்பு ஜாதி. கடவுளை கும்பிட்றதுக்கு ஜாதி இருக்கா? இல்லை. அதே மாதிரி தான் கருவி. இது கலை. நேசிக்கணுமுங்க கலையை. சும்மா ஒரு லேசப்பட்ட கருவியாது. மனிதன் வாய் பேசவே இல்லைங்க, இது பேசப்பட்ட கருவி. ஒருத்தங்க ஆடுவாங்க, வாசிக்க முடியாது. ஒருத்தங்க வாசிப்பாங்க, ஒருத்தங்க ஆட முடியாது. வாசி ஆடக்கூடிய கருவி இது. அவ்வளோ பெரிய கருவி. அடித்து ஆடும்போது நாடினம்லாம் வந்து ரத்தம் சீரோட்டம் போய் நாடினம்லாம் துடிச்சு சீரோட்டம் போய் மண்ணுக்குள்ள ஃப்ரீயாகிடும். உடற்பயிற்சி தேவையில்லைங்க, இது அவ்வளோ பெரிய பயிற்சிங்க. இந்த இது வந்துச்சுன்னா என்னுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாக வர்றது. கண்ட்ரோலாக இருந்தோம்னா இதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு கருவி. ஏன்னா அடிச்சுட்டு ஆடக்கூடிய கருவி.